வினய் சார் தான் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? மேடம், உங்களுக்கு என்ன? நீங்க நல்லா நிம்மதியா தூங்குறீங்க, என்னால இங்க தூங்கவே முடியலையே. ஏன் சார், என்ன ஆச்சு? உங்களை எந்த பொண்ணும் கட்டிக்க மாட்டாங்க சார், நீ சொன்னதுனால தானே இந்த கல்யாணத்துக்கே நான் ஓகே சொன்னேன். இப்ப பொண்ணையும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? உன்னை போய் நான் நம்பின பாரு மித்ரா, நீ என்ன நல்லா பழி வாங்கிட்ட. சார், பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவங்க நம்பர் இருந்தா கொடுங்க சார், நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். ஆமா, அது தெரிஞ்சா நான் ஏன் உனக்கு போன் பண்ணி புலம்ப போறேன்? மித்ரா, பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் பேசி மனசை மாத்திடுவேன்னு ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. தாலி கட்டும் போது தான் அந்த பொண்ணோட முகத்தையே என்னால பார்க்க முடியுமா? சார், அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நீங்க கவலையே படாதீங்க. கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு சென்னையிலேயே இருக்க மாட்டா. பொண்ணு இருந்தா தானே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மித்ரா, உனக்கு விஷயமே புரியல. எனக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறாளாம். நின்னுட்டு போட்டோம், தாலி கட்ட போறது நீங்க தானே. மாப்பிள்ளை இல்லனாலும் கல்யாணம் நிக்கும் சார். தயவு செஞ்சு லூஸ் மாதிரி பேசாத மித்ரா. என்ன நக்கல் பண்றதை விட்டுட்டு அவ முதல்ல யாருன்னு கண்டுபிடிச்சு தயவு செஞ்சு கன்வின்ஸ் பண்ற வழியை பாரு மித்ரா. மித்ரா, அது உன்னால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ். என்னால எப்படி முடியும் சார்? நீ ஒண்ணு பண்ணு, அப்பா கிட்ட போய் பேசுற மாதிரி பேசணும்னு வச்சுக்கோயேன். பொண்ணு பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்ககிட்ட சொல்லிடுவாரு. சாரி சார், டாக்டர் நான் கேட்டாலும் அந்த பொண்ணை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா அன்னைக்கு நான் உங்களுக்காக ஃபேவரா பேசினேன்ல, சோ உங்க கூட சேர்ந்துக்கிட்டு நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சதி பண்றதா நினைக்கிறாரு. மித்ரா, இவ்வளவு நாளா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது நீயும் அருண் மாமா மட்டும்தான். இப்போ அவரும் அம்மா பக்கம் சாஞ்சிட்டாரு. ஏய், நீயும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேனா என் நிலைமை யோசிச்சு பாத்தியா? நான் என்னதான் பண்ணுவேன்? சார், நான் அப்படி சொல்ல வரல. நான் வந்த வேலை நாளைக்கு காலையில நல்லபடியா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சாவுகாசமா வந்து உங்க பிரச்சனையை தீர்மானிக்கலாம். மித்ரா, எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். ப்ளீஸ். சார், நான் மறுபடியும் சொல்றேன், நான் மித்ரா. என்ன நம்பினவங்க கெட்டு போனதே இல்ல. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம போய் தூங்குங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு யார் கூடவும் கல்யாணம் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். ஓகே மித்ரா, குட் நைட். குட் நைட். இந்நேரத்துல யார்கிட்ட போன்ல பேசிட்டு போறா? உமா, அந்த குணாலனுக்கு எழுதி கொடுத்த பத்திர நகல் நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாமா. பணத்தை தூக்கி அவன் மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு அவன் கண்ணு முன்னாடி அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டு வந்துடுறேன். சரிங்க. அக்கா, போன் கொடுக்கா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னங்க, இந்தாங்க. இது என்னமோ பெரிய பொக்கிஷம் மாதிரி பீரோல கொண்டு போய் வச்சிருக்கீங்க. இதை எடுக்கிறதுக்குள்ள நான் பீரோவே கலக்க வேண்டியதா போச்சு. மித்ரா ரெடி ஆயிட்டாளா? இப்பவே டைம் ஆச்சு. அதெல்லாம் சொல்லவே வேணாங்க, அவளுக்கு தெரியாததா? டக்குன்னு ரெடி ஆகி வந்துருவா. ஹலோ. ஐயா சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, இதோ கிளம்பிட்டோம். பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துக்கிட்டு
நேரா நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்து பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம். சரியா 2 மணி நேரத்துல உங்க இடத்துல இருப்போம். ஐயா அப்படியெல்லாம் நடக்காதுங்க. சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவோம். வச்சுட்டையா? சரிங்க. குணாலன் தான் பேசுறான். நீ வரலனா நான் அங்க வந்துருவேன்னு குரலை ஒசத்துறான். ஐயோ, அந்த அயோக்கியன் நம்ம வீட்டு வாசப்படியை மெரிக்க கூடாதுன்னு தான் நானே திருப்பி கொடுக்க போறேன். என்னக்கா என்னாச்சு? ஒன்னும் இல்ல. உமா, மித்ராவை போய் கூட்டிட்டு வா, டைம் ஆகுது. சரிங்க. தோ அவளே வந்துட்டா. அப்பா சாரிப்பா, இன்னும் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆகல. மா, நேத்து சாயந்தரமே வந்துருன்னு சொன்னியம்மா. அதான் எனக்கும் தெரியலப்பா. நானும் நைட்டே மெசேஜ் வந்துரும்னு செல்போனை பார்த்துட்டே இருந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் மெசேஜ் வரவே இல்லப்பா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? சில நேரம் மெசேஜ் வராதுமா. பேங்க்ல போய் விசாரிச்சுக்கலாம். வா, கிளம்பு. இல்லப்பா, நான் போன்லயே அக்கவுண்ட் செக் பண்ணிட்டேன். இன்னும் பணம் வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னடி இது? இப்படி கடைசி நேரத்துல வந்து குண்டை தூக்கி போடுற? இது தெரிஞ்சிருந்தா அந்த குணாளன் கிட்ட சொல்லாமையாவது இருந்திருக்கலாம்ல. ஐயோ, அவ வேற காத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு நம்ம என்னடி பதில் சொல்றது? ஏய், வாயை மூடு. மித்ரா, நீ உள்ள போமா, வெயிட் பண்ணி பாப்போம். போ. இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? நடக்க வேண்டியதெல்லாம் தான் முன்னாடியே நடந்துருச்சு. இனிமேல் என்ன புதுசா நடக்க போகுது? விடு, எது வந்தாலும் பாத்துக்கலாம். இங்க பாரு, பிள்ளைங்க முன்னாடி இப்படி கண்ணை கசக்கிறத மட்டும் முதல்ல நிப்பாட்டு. டீயா? வேண்டாமா, இப்பதான் எதிர்த்தாப்புல டீ கடையில குடிச்சிட்டு வந்தோமா. சார் பரவாயில்ல, எடுத்துக்கங்க. சம்பந்தியை பார்க்க வந்திருக்கீங்க, ஒரு டீ கூட குடிக்கலன்னா எப்படி? எடுத்து குடிங்க. இப்ப நான் எதுக்கு உங்களை வர சொன்னேன்னா, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். திடீர்னு முடிவு பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு நிறைய செலவுகள் இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க? கையில எதுவும் பணம் வச்சிருக்கீங்களா? சார், எங்களுக்கு என்ன சார் செலவு இருக்க போகுது? கல்யாண செலவு மொத்தத்தையும் நீங்களே பாத்துக்கிறதா சொல்லிட்டீங்க. இது போதாதா சார் எங்களுக்கு? கல்யாணத்துக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பொண்ணோட அப்பா அம்மாங்கிற முறையில நீங்க ஏதாவது பொண்ணுக்கு அது இதுன்னு பண்ணணும்னு உங்களுக்குன்னு சில ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் செய்யறதுக்கு பணம் வேணுமே. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட சொல்றதுல என்ன சார் இருக்கு? நானும் இவளும் எங்க மக கல்யாணத்துக்கு வயிற்ற கட்டி வாயை கட்டி 15 பவுன் நகை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அத அவ கழுத்துல காதுல போட்டு விட்டாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். இந்த நகை இருக்கிற விஷயம் உங்க பொண்ணுக்கு தெரியுமா? அவ கல்யாணத்துக்காக எடுத்தது. நாங்க இன்னும் அவகிட்ட சொல்லல சார். நல்லதா போச்சு. இதெல்லாம் எதுக்காக கேக்குறோம்னா, டாக்டர் இப்ப உங்களுக்கு பணம் தருவார். அதை வாங்கிட்டு போய் தேவையான அளவுக்கு நகை நட்டு வாங்கிக்கோங்க. அதை கொண்டு போய் உங்க பொண்ணு கையில கொடுத்து
நாங்க உன் கல்யாணத்துக்காக சம்பாதிச்சு சேர்த்து வச்சதுல வாங்கினதுன்னு சொல்லிடுங்க. உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். கையில் இருக்கிற 15 சவரனே போதும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நகையை வாங்கி கொடுத்தாலும் இதெல்லாம் எப்படி வாங்குனீங்கன்னு என் பொண்ணு கேள்வி கேப்பா. நான் என்னத்த சார் அவகிட்ட சொல்லுவேன்? நீ பிறந்ததுல இருந்து உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சது இவ்வளவு நாள் அதை நாங்க உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டோம்னு சொல்லுங்க, நம்பிடுவாள்ல? இல்ல சார், அவ நம்ப மாட்டா. அவளை படிக்க வைக்கவே நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டோம்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்படியே உங்க மருமகளுக்கு ஏதாவது செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்களே உங்க கையால செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். அது தனியா இருக்கு. ஆனா நாங்க வாங்கி கொடுத்து அத அவ போட்டுட்டு வர்றதுக்கும் நீங்க அவளுக்கு வாங்கி போட்டு அனுப்பி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பிறந்த வீட்டு நகையை போட்டுட்டு வரதா எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்றோம். என்ன யோசிக்கிறீங்க? நீங்க போடுற நகைன்னு தெரிஞ்சாதான் உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கும் பெருமையா இருக்கும். நாளைக்கு பொம்பளை புள்ளைய கட்டி கொடுக்க வழி இல்லாம இப்படி ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னு உங்களை யாரும் குறைவா பேசிடக்கூடாதுல்ல. தயவு செஞ்சு தயங்காம வாங்கிக்கங்க. இதுல 10 லட்சம் இருக்கு. இதுல மொத்தத்துக்கு நகை வாங்கினாலும் சரி, இல்ல கல்யாண செலவுக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு மீதிக்கு நகை வாங்கினாலும் சரி, அது உங்க இஷ்டம். ஆனா பணம் பத்தலன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கேளுங்க. கேட்கறதுக்கு தயங்காதீங்க. எப்ப வேணாலும் வந்து கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். வாங்கிக்கங்க ப்ளீஸ். இல்ல சார், இதை வாங்கவே எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு சார். ஏற்கனவே நாங்க பட்ட கடனை அடைக்க வேண்டி இருக்கு. அதுக்காகத்தான் எங்க பொண்ணையே உங்க மகனுக்கு கொடுக்குறோம். ஆனா நீங்க மேலும் மேலும் எங்களை நன்றி கடன் பட வைக்கிறீங்க. நீங்க ஏன் இதை நன்றி கடன்னு பாக்குறீங்க? பெத்தவங்க செய்ய வேண்டிய கடமையா பாருங்க, எல்லாம் சரியா வரும். வாங்கிக்கங்க. வாசுகி, குடுமா. ரொம்ப நன்றி சார். அப்ப நாங்க வரோம். வாங்க. வரோம் சார். நாங்க வரோமா? வாங்க. என்னங்க மிஸ்டர் ராஜேந்திர சோழன், வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? யாருமா வந்திருக்காங்க? குணாலண்டி. நான் பேசுறேன். அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. என்ன? சரி, வந்தவனுக்கு தான் மரியாதை கொடுக்கல. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் சொன்னனே, அதை எந்த வகையிலன்னு கேட்டியா? வீட்டுக்கு ஓனர்னு வச்சுக்கலாம், இல்ல உறவுக்காரன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதையே வச்சுக்கோங்க. என்னடா நான் சொல்றது? கரெக்ட் தாங்க ஐயா. என்ன ராஜேந்திரா, ஏன்பா இப்படி மௌன சாமியார் மாதிரி நிக்கிற? போன்ல இதோ கிளம்பிட்டேயா, பேங்க்ல போய் பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா உங்ககிட்ட வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறேயா, 2 மணி நேரத்துல உங்க இடத்துல இருப்பேயா. இப்படி எல்லாம் பேசின வாயி இப்ப ஏன் ராஜா இப்படி உம்முன் இருக்கு? அது சொல்லுங்க மிஸ்டர் ராஜேந்திரன். சின்ன தவறு நடந்து போச்சுங்க ஐயா, மன்னிச்சிருங்க. அடி, மன்னிச்சிருங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற. ஏய், நீ வருவன்னு எல்லா வேலையும் தூக்கி போட்டு உக்காந்துட்டு இருக்க.
ஒரு போன் கூட பண்ணாம சமஞ்ச பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க ஏண்டா? எங்க அவ? இந்த 4 மாசத்துல வட்டி முதல்ல நாளா கிழிச்சிருவேன்னு சொன்னா எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா? எங்க? நான் எங்கேயும் போய் ஒளியல. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பேசுற வார்த்தைய கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும். என்னம்மா, நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தலைனா என் வார்த்தை தடிச்சுதான் வரும். என்னவோ இன்னும் 4 மாசத்துல உங்க அப்பா வாங்கின பணத்தை வாரி இறைச்சதான் வாய்ச்சவடால பேசின. இப்ப என்னாச்சு? ஏப்பா, உன் பொண்ணு சென்னைக்கு போய் 4 மாசத்துல 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறான்னு சொன்னதும் ஏதோ பண்ண போறா, நம்ம பணம் சொன்ன தேதியில வந்துரும்னு நம்பிக்கையா இருக்கேன். நமக்கு என்ன, மீன் வித்த காசு நாராவா போகுதுன்னு கூட நினைச்சேன். ஆனா இப்படி வெறுங்கையை வீசிட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஏமா, 4 மாசமா நீ சென்னையில் நினைச்சது நடக்கலையா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். ஏப்பா, உன் பொண்ணு போற வேகத்தை பார்த்தா வரும்போது பணப்பொட்டியோட தான் வருவா போல. ஹலோ. ஹலோ சார், நான் மித்ரா பேசுறேன். சொல்லுங்க. என்ன சார், நேத்திக்கே அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துடும் சொன்னீங்க, ஆனா இன்னும் கிரெடிட் ஆகல சார். கிரெடிட்லாம் ஆகாதுமா, கேஸ் தான் ஆகும். என்ன சொல்றீங்க சார்? நீங்க சொல்றது எனக்கு புரியல. போலி டாக்குமெண்ட் கொடுத்து லோன் கேட்டா பணப்பொட்டியா வரும், போலீஸ் தான் வரும். சார், யாரு சார் போலி டாக்குமெண்ட் கொடுத்தாங்க? நான் எல்லாமே மரியாதையா சொல்றேன் கேட்டுக்க. ஃப்ராடு தான பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற. நீ பண்ண வேலைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தூக்கி வச்சிருக்கணும். போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப பேசுற. ஏதோ எங்க மேலயும் தப்பு இருக்கிறதுனால அமைதியா இருக்கும். போலி டாக்குமெண்ட் கொடுத்ததும் இல்லாம போன் பண்ணி பணம் எப்போ வரும்னு கேக்குற. பேங்க்ல வேலை பார்க்கறவங்களா முட்டாள்னு நினைச்சியா? வைமா போன. என்னம்மா, நீ போன வேகத்தை பார்த்தா பொட்டியோட தான் வருவேன்னு நினைச்ச. வாய பொத்திட்டு வந்து நிக்கிற. என்னம்மா வீராப்பா பேசிட்டு போன, என்னாச்சு? பணம் கிடைக்குமா கிடைக்காதா? சின்ன தப்பு நடந்து போச்சு. பாத்தியா, உன் மக சொன்னத, சின்ன தப்பு நடந்து போச்சான். ஏய், அப்போ சென்னையில இருந்து உன் பொண்ணு பணத்தோட வரலையா? வெறுங்கைய வீசிட்டு தான் வந்தியா? ஏய், பாருங்கடா, குடும்பமே சேர்த்து நம்மள ஏமாத்திட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க ஐயா. பணம் தரதா சொன்னவங்க கடைசி நேரத்துல காலம் மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. வாராம வேற என்ன பண்ணுவாங்க? டேய், நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பணம்னா என்னைய மாதிரி எல்லாரும் தூக்கி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாம ஒத்த பைசா எவனும் தர மாட்டான். ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்கிட்ட இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி உன் பொண்ணு மித்ரா தான்.
அவளை வச்சு தான் நீ எனக்கு பணம் கொடுக்க முடியும். இல்லைனா இங்க பாருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அப்புறம் உங்களுக்கு நான் கொடுத்த டெட்லைனுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் உங்களுக்கு மொத்த காசையும் செட்டில் பண்ணிடுறேன்.